ஓகே. வினோதினி சுபாஷ். பண்ணீங்களா நீங்க லாஜிக் யோசிச்சீங்களா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? மேம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மேம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கிடைக்குமா மேம்? இன்னொரு 5 மினிட்ஸ். ஓகே. யாராவது பண்ணி முடிச்சிட்டீங்களா? Give me a raise your hand if you have finished the logic. I'm not talking about the code. I'm just asking about the logic. எப்படி பண்ணணும் அப்படின்ற ஐடியா யாருக்காவது வந்துச்சா? ஓகே. சரி, 5 more minutes I'll give. நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு க்ளூ குடுக்குறேன். see if that helps. ஓகே. சோ பிரமிட் பண்ணும்போது நீங்க வந்து கோலம்லாம் போட்டிருக்கீங்களா? லைக் I don't know if the boys know about the கோலம். சின்ன வயசுலலாம் நான்லாம் கோலம் போட்டிருக்கேன். நேர் புள்ளி, இந்த புள்ளி, சந்து புள்ளியா என்ன சொல்வீங்க? கோலம் கோலம் யாருக்கு போட தெரியும் உங்கள்ல? ஓகே. அபினயஸ்ரீ என்ன சொல்வீங்க நீங்க? அத நேர் புள்ளி, அப்புறம் இன்னொன்னு என்னது? நடுவுல புள்ளி வச்சுட்டு போனா என்ன பண்ணுவீங்க? இப்ப 5 அப்புறமா 3, 1ன்னா அது நேர்புள்ளி. கரெக்ட்டா? பிரியதர்ஷினி? மேம் இப்ப நீங்க கோலம் நேர்புள்ளி போடுறீங்க. 5, கோடுபுள்ளின்னு 3, சொல்லலாம். 3 2 பக்கமும் 5, 3, 1ன்னு பண்ணோம்னா என்ன அது? நேர்புள்ளி கோலம். கரெக்ட்டா? எஸ் மேம். அதுவே சந்து என்ன சொல்வீங்க? சந்து புள்ளியா என்னது? இப்ப 5க்கு அப்புறமா 4 வந்ததுன்னா நடுவுல வச்சோம்னா புள்ளி அத என்ன சொல்வீங்க? கோடுபுள்ளின்னு சொல்லலாம். ரைட். சோ இப்ப பிரமிட் வந்து எப்படி இருக்கணும்? நேர்புள்ளி. கரெக்ட்டா? எஸ் மேம். சோ இப்போ வந்து நம்ம 4 லெவல் போனோம்னா எப்படி இருக்கு? கீழ என்ன இருக்கு? 4 லெவல் வேணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே 1. கரெக்ட்டா? எஸ் ரைட்டா? மேம். ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல்ல எத்தனை இருக்கும் நேர்புள்ளி போடும்போது? 3 இருக்கும் மேம். 3 இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு புள்ளி வந்து அந்த 3 புள்ளி போட்டீங்கன்னா, அந்த ஒரு புள்ளி அந்த மிடில் புள்ளிக்கு நேரா இருக்கணும். கரெக்ட்டா? ஆமா மேம். கரெக்ட்டா? சோ 3க்கு அப்புறமா என்ன வரணும்? 5 வரணும் மேம். 5 வரணும். 5 எப்படி வரணும்? 3 வந்து அலைன் ஆகணும் அந்த 3 புள்ளிக்கு. அந்த 2 பக்கமும் ஒரு புள்ளி ஆட் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஆமா மேம். 5. 5க்கு அப்புறமா என்ன வரணும்? 7 வரணும் மேம். 7 வரணும். 7 வரும்போது 5 அலைன் ஆகும். பக்கத்துல 2 புள்ளி ஆட் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஆமா மேம். நம்ம யூசுவலி என்ன பண்ணுவோம்? 7 போட்டு, அப்புறமா 5 போட்டு, அப்புறம் 3 போட்டு 1 போடுவோம். கரெக்ட்டா? கோலம் ஆமா போடும்போது. மேம். இப்போ வந்து இது நீங்க ரிவர்ஸ்ல யோசிக்கணும். கரெக்ட்? எஸ் மேம். புரியுதா? சோ இப்போ நான் 4 லெவல் சொன்னேன்னா எங்க வரைக்கும் போகுது? லாஸ்ட் நம்பர் எங்க வரைக்கும் போகுது? 4 போட்டா 7 வரைக்கும் போகுது. கரெக்ட்டா? ஆமா மேம். 1, 3, 5, 7. 5, இப்ப 7. 5 லெவல் போனோம்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு எங்க போகும்? 7க்கு அப்புறமா என்ன? 9ன்னு போகும். 9 போகும். 9க்கு அப்புறமா எங்க போகும்? 11 போகும். 11 போகும். இது எல்லாருக்கும் புரியுதா நான் சொன்னது? கோலம் போடுறீங்களோ போடலையோ நான் சொல்ற லாஜிக் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அமீர், do you understand? அரவிந்த்? எஸ் மேம். புரியுதா? சோ நம்ம யூசுவலி அந்த எண்ட்ல ஆரம்பிச்சு நம்ம 1 வரைக்கும் போகும். ஆனா இப்ப எழுதும் போது மவுண்டனா நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா பிரமிட் மாதிரி பிரிண்ட் பண்ணோம்னா முதல்ல 1 பிரிண்ட் பண்ணோம். 1க்கு அப்புறமா யூ ஆல்வேஸ் ஆர் ஆடிங் 2 டு இட், ரைட்? 3. 3க்கு அப்புறமா இட் இஸ் 5. 5க்கு அப்புறமா இட் இஸ் 7. 7க்கு அப்புறமா இட் இஸ் 9. இட்ஸ் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ஆட் 2.
அது எல்லாருக்கும் புரிஞ்சுதா அந்த கான்செப்ட்? you know how to do that, right? So now இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் நீங்க 4 level போனோம்னா you're going to loop through it. You always start with 1, the next should be +2, the next should be +2, the next should be +2. You know that part. Everybody is clear with that part, correct? But எப்படி பிரிண்ட் ஆகணும்? இப்ப வந்து 4 லெவல் போனோம்னா எத்தனை ஸ்பேஸ் போட்டு நான் 1 பிரிண்ட் பண்ணணும்? இப்ப இந்த லாஜிக்ல நீங்களே பாருங்க, 4 லெவல் போனோம்னா 3 ஸ்டார் தள்ளிட்டு தானே அந்த 1 பிரிண்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட் லைன்ல. அது புரியுதா எல்லாருக்கும்? சந்தியா? எஸ் மேம். 3 புள்ளி கிட்ட ஸ்பேசஸ் இருக்கணும். இப்ப நீங்க வந்து அந்த இதுல எனக்கு பிரிண்ட் பண்ண ஒழுங்கா வரல எனக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரையாங்கிள், ரைட்? சோ ஸ்டார் வந்து 3 ஸ்பேசஸ்க்கு அப்புறமா ஸ்டார் போடணும் ஃபர்ஸ்ட் லைன்ல. 1 ஸ்டார். கரெக்ட்டா? செகண்ட் செகண்ட் லைன்ல என்ன பண்ணணும்? 2 ஸ்பேஸ் விட்டு அப்புறம் 1 ஸ்டார். 3 ஸ்டார் போடணும். 3 ஸ்டார். ரைட்? அப்புறமா நெக்ஸ்ட்ல என்ன பண்ணணும்? 1 ஸ்பேஸ் விட்டு 5 ஸ்டார் போடணும். 5 ஸ்டார். லாஸ்ட்ல ஸ்பேஸே விடாம எழுதணும். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? So how would you write Yes, it? Now ma'am. you know exactly what to do. Just now write it in a for loop. That's it. எத்தனை ஸ்பேஸ் எழுதணும், எத்தனை ஸ்டார் எழுதணும். You know what to do it. Right? That is the hint. So now try to write the logic. Any questions? Anybody ask me. I'll help you.
I gave you one more hint. If you don't know about the print, you can print something multiple times by doing print star times 4 போட்டீங்கன்னா star 4 வாட்டி print ஆகும். Okay, that's another hint in case you don't know that print works like that. Okay, so did anybody finish writing? Raise your hand if you finished writing the code, or at least know what to do. Let's just start that, because I don't want to waste everybody's time because we are running out of time. யாருக்காவது லாஜிக் என்ன எழுதணும்னு தெரிஞ்சிடுச்சா? You don't have to finish the program. Amir, what do you think? Do you know what to write? No, ma'am. Arvind? ஒரு சின்ன ஐடியா கிடைச்சு மேம் நீங்க சொன்னதுல இருந்து. ஓகே, சோ நீங்க வந்து இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் யூ ஆர் லைக் ஜஸ்ட் காம்ப்ளிகேட்டிங். நீங்களே காம்ப்ளிகேட் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஈஸி ப்ராப்ளம் டு சால்வ். சோ வை டோன்ட் யூ ஷேர் யுவர் ஸ்கிரீன் அண்ட் we'll all do it together. ஓகேவா? ஓகே, சரி. ஸ்கிரீன் சொல்லுங்க. வந்துட்டு இருக்குப்பா. சோ நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல ரேஞ்ச் வாங்கணும், ரைட், ஃப்ரம் யூசர். கரெக்ட்டா? என்ன ரேஞ்ச்? இப்போதைக்கு ஆல்ரெடி அந்த பேட்டர்ன் 1 பண்ணிருக்கீங்களா? அந்த கோட் எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. You don't have to write all that, right? Logic. அது வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அந்த for loop எடுத்துக்கோங்க. You still need the for loop, correct? First for loop. Yes, ma'am. கரெக்ட்டா? அதையும் எடுத்துக்கோங்க. சோ நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வாங்குறோம். யூசர் வந்து என்ன கொடுக்குறாங்க? அந்த நம்பர் கொடுக்குறாங்க, ரைட்டா? சோ நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோம்? நான் உங்களுக்கு ஆல்ரெடி க்ளூ கொடுத்தேன். என்ன க்ளூ கொடுத்தேன்? நம்ம வந்து 4 கொடுத்தாங்கன்னா எத்தனை ஸ்பேசஸ் எழுதணும் நம்ம சொன்னோம்? 3 spaces. 3 spaces. ரைட்? சோ நம்ம எந்த லூப்ல எந்த லைன்ல இருக்கோமோ அதுக்கேத்தபடி அந்த ஸ்பேசஸ் மாறணும்னு சொன்னோமா? கரெக்ட்டா? அப்போ 4 மைனஸ் அந்த 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 லூப் போடணும்ல. சோ பிரிண்ட் என்ன பண்ணணும்? நீங்க எழுதுங்க, எழுத ஆரம்பிங்க. பிரிண்ட் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த இடத்துல 1 ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி வெச்சுக்கீங்க. இல்லப்பா, நீ நம்மனே வெச்சுக்கோ. 1 ல 1. சரி, அப்படியே வெச்சுக்கோ. அப்படியும் பண்ணிக்கலாம், உன் இஷ்டம். யா. சோ நீங்க என்ன பண்ணோம்? பிரிண்ட் எத்தனை பிரிண்ட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் பிரிண்ட் முதல்ல ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? சோ ரைட் தி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் and within parenthesis என்ன எழுதணும்? ஸ்பேஸ் எழுதணும். சிங்கிள் கோட்ல ஸ்பேஸ் எழுது. பிரிண்ட். இல்ல மேம், ஒரு சின்ன டவுட் இருக்கு மேம். இப்போ இந்த லூப்க்குள்ள 2 லூப் தேவைப்படாதா மேம்? அதுதான் நம்ம ஆரம்பிக்கலாம். as you start, நம்ம as we type we can always fix the code இல்லையா? சோ நீ என்ன பிரிண்ட் பண்ணனும்? முதல்ல ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணனும். கரெக்ட்டா? எஸ் மேம். சோ பிரிண்ட் ஓபன் parenthesis ஸ்பேஸ் முதல்ல போட்டுக்கோ. எத்தனை வாட்டி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணனும்? டைம்ஸ் வாட்? num times 2 minus 1. num minus I, கரெக்ட்டா? சோ ரேஞ்ச் வந்து 1 இருக்கும்போது எத்தனை பிரிண்ட் ஆகணும்னு சொன்னோம் நம்ம? ஸ்பேசஸ் 3 பிரிண்ட் ஆகணுமா? 4 இருந்ததுன்னா? யா மேம்.
அப்போ ஸ்டார் நம் மைனஸ் ஐ கரெக்டா? எஸ் மேம். ஸ்டார் போடுங்க ஸ்பேஸ்க்கு அப்புறமா ஸ்டார் ஸ்டார் தனியா போடுறது. ஸ்டார் ஸ்பேஸ்க்கு அப்புறமா ஸ்டார். நான் தான் ஹிண்ட் கொடுத்துருந்தேனே, அது வந்து நீ இப்போ அத்தனை வாட்டி பிரிண்ட் பண்ணணும்னா நீ மல்டிப்ளிகேஷன் போடணும், சைன் சிம்பிள் ஸ்டார் ஓகே ஓகே. ஸ்பேஸ் ஸ்டார் ஸ்பேஸ் கூடாங்க. ஸ்டார் எத்தனை வாட்டி பிரிண்ட் பண்ணணும்? என் நம் அந்த minus நம் one. மைனஸ் ஐ கரெக்டா? அதை பெராந்தசிஸ்குள்ள போடு. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் எழுதணும்ன்றது யூ ஆல் Okay. அக்ரி? அத்தனை எழுதணும்ன்றது கரெக்டா? இதுக்கப்புறமா என்ன எழுதணும்? ஸ்டார் எழுதணும்ல. Yeah, ma'am. சோ ஸ்டார் எத்தனை எழுதணும்? சோ பிளஸ் ஸ்பேஸ் பிளஸ் இல்ல அந்த நம் மைனஸ் ஐக்கு அப்புறமா பிளஸ் பிரிண்ட்குள்ளேயே உள்ளே. ஸ்பேஸும் பிரிண்ட் பண்ணும் ஸ்டாரும் பிரிண்ட் பண்ணும் கரெக்டா? இப்போ ma'am. கோட்ஸ்ல ஸ்டார் போடு. சோ இது எத்தனை பிரிண்ட் பண்ணணும்? ஸ்டார் எத்தனை பிரிண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஸ்டார் மேம். ஒரு ஸ்டார். செகண்ட் டைம் வரும்போது 3 ஸ்டார் மேம். 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். சோ அது எப்படி எழுதுவ? வந்து I into 2 times அப்படி வரலாம். கரெக்ட், யூ காட் இட். +1 ரைட்? +1 வேண்டாம், நீ ஆல்ரெடி மேல 1 போட்டல ரேஞ்ச். சோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ட்ரை இட் ரைட்? சோ இது பண்ணி ரன் பண்ணி பாரு, என்ன வருதுன்னு பாரு முதல்ல. கரெக்ட்டா? என்ன வந்திருக்கு? 1 எக்ஸ்ட்ராவா வருது கரெக்ட்டா? எக்ஸ்ட்ரா வருது. அப்ப அங்க என்ன பண்ணனும்? -1 பண்ணனும். ஃபர்ஸ்ட் டைம் 1 தான பிரிண்ட் ஆகணும். எஸ் மேம். ஒரு ஸ்டார் தான பிரிண்ட் ஆகணும். இப்ப ட்ரை 4 போடு. சரி 5 போடு, ஏதோ ஒன்னு whatever நம்பர். வந்துருச்சா? எஸ் மேம். That's all it is. You guys are complicating things. அதுக்கு தான் நான் ஹிண்ட் எல்லாம் கொடுத்தேன் உங்களுக்கு. எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும், எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். It's a easy answer, right? Yes ma'am. Okay, Priyadarshini, did you understand what we wrote? Priyadarshini, புரிஞ்சுதாமா? மேம் சொல்லுமா, புரிஞ்சுதா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? புரிஞ்சது மேம். ஓகே, வினோதினி. புரிஞ்சது மேம். சோ நான் உங்களுக்கு சொல்றது எப்பவுமே கோட் எழுதுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்க. லாஜிக்கலா நம்ம என்ன பண்ணோம், இப்ப நீங்க எழுதுனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத யோசிச்சு அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். சோ ஒவ்வொரு லைன்லயும் நம்ம ஆல்ரெடி நம்ம க்ளூ நம்ம பேசிக்கிட்டோம், எத்தனை ஸ்பேஸ் விடணும், எத்தனை ஸ்டார் எழுதணும்னு. கரெக்டா? இப்ப 10 கொடுத்து ரன் பண்ணுங்க அரவிந்த். என்ன நம்பர் கொடுத்தாலும் வரும். கரெக்டா? ரைட்? All it's doing is it is initializing it at 1. இப்ப நீங்க வந்து அது 0ல ஆரம்பிச்சீங்கன்னா you know how to change the print statement. Yes Arvind? Yes ma'am. You just have to adjust in here, right? Sandhya, yes, ask me the question. மாமா எனக்கு நம் மைனஸ் ஐ பிளஸ்க்கு அப்புறம் போட்டிருக்கீங்க, அது புரியலங்கம்மா. அந்த டபுள் கோட்ஸ்ல ஸ்டார் அது ஃபர்ஸ்ட் புரியல. வந்து ஸ்பேஸ் எஸ் மேம், அப்புறம் ஸ்டார் வரும், அதுக்கப்புறம் அந்த நம் -1ன்னா 5 கொடுத்தாங்கன்னா 5 - ஐன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் எடுத்துக்கோங்களாமா. சரி. சோ முதல்ல சோ இப்ப நீங்க எழுதும் போது இப்ப நீங்க அங்க பிரிண்ட் ஆயிருக்குல்ல, அவர் 10 கொடுத்திருக்காருல்ல சந்தியா? எஸ் மேம். ஓகே, இப்ப யோசிச்சு பாருங்க. முதல்ல 10ன்னு கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் லூப் குள்ள வரும்போது என்ன இருக்கும்? ஐ என்ன இருக்கும்? 1 இருக்கும். சோ எத்தனை ஸ்பேஸ் விடணும் நீங்க? 9 ஸ்பேசஸ் கொடுக்கணும். சோ நம் மைனஸ் ஐ. சோ 10 - 1 9. 9 ஸ்பேசஸ்க்கு அப்புறமா என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் லைன்ல எத்தனை ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும்? 1 ஸ்டார். 1 ஸ்டார். 1 ஸ்டார் இன் கரஸ்பாண்டிங் டு ஃபர்ஸ்ட் லைனா இருந்தா, செகண்ட் லைனா இருந்தா 3 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணணும். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் லைன்ல 5 பிரிண்ட் பண்ணணும். அந்த ஃபார்முலா என்ன? நம்ம எங்க இருக்கோமோ டைம்ஸ் 2 - 1. So first லைன்ல இருந்ததுன்னா 2 - 1 which is 1. செகண்ட் லைன்ல இருந்ததுன்னா 2 × 2 4 - 1 which is 3 stars.
So 1 into 2 minus 1. Next okay. Thanks. கரெக்டா? Yes. புரிஞ்சுதா? இப்போ இதே லூப் அரவிந்த், can you copy the same for loop and write in the next 2 lines using range from 0 to num? Can you please do that? Yes, ma'am. And print both and keep this also. Keep this code also. Now repeat Okay. the same for and print statement in the next 2 lines and correct the range to 0 to num. You don't Okay. have to do it exactly like this, right? அது அப்படியே வெச்சுக்கோ. அது அப்படியே வெச்சுக்கோ. No, don't comment it ன்னு சொல்றேன். ரெண்டுமே print பண்ணு. You can print both இல்ல? So கீழே வந்து range வந்து வெறும் அந்த 1 எல்லாம் போடாம வெறும் num போட்டினா என்ன ஆகும்? 0 ல இருந்து போகுமா நம்ம? Yeah, ma'am. 0 வந்து அப்ப நீ என்ன பண்ணணும் இங்க? ஃபர்ஸ்ட் ஸ்பேசஸ்ல என்ன பண்ணணும்? num minus I நீ எப்படி மாத்தணும்? num minus I minus 1 பண்ணணும். கரெக்ட்டா? Yes, ma'am. சோ அத மாத்தாங்க. minus I minus 1 போடு. இங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 0 வந்து வந்துச்சுனா அது 0வா தான் வரும். சோ அப்போ +1 போடணும். Exactly. That's all it is, right? So ரெண்டையும் ரன் பண்ணி பாரு ஆன்சர். 10 5 என்னமோ போட்டு ரெண்டுத்தையும் பாரு. ரெண்டு should give the same answer for you, correct? ரெண்டு வருதா கரெக்ட்டா? So now do you understand Priyadarshini or whoever had the question? You can write it either way. You just have to adjust the formula within the thing. That makes sense, Sandhya? Okay. So யாருக்காவது questions இருக்கா? இந்த எழுதுன இதுல புரிஞ்சுதா first of all? இப்போ நான் வந்து என்ன கேட்க போறேன், எனக்கு டைமண்ட் வேணும். டைமண்ட்னா எப்படி? இந்த ட்ரையாங்கிள் மேல எப்படி இருக்கோ அப்படியே கீழேயும் வரணும். அப்படிதானே நம்ம கோலம் போடுவோம். அதாவது இப்போ வந்து இந்த இதுல வந்து என்ன இருக்கு? லாஸ்டா என்ன இருக்கு? 9 இருக்கு. கரெக்டா? 1 2 3 4 5 6 7 8 9. 9க்கு அப்புறமா 7 மறுபடியும் 5 3 1 வந்தா டைமண்ட் ஷேப் வருமா? மேக் சென்ஸ்? எஸ் மேம். எல்லாருக்கும் புரியுதா? சோ இத வந்து நீங்க எப்படி எழுதுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. So I want so நீங்க already அரவிந்த் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்கல்ல. So I want Nivachini, tell me what will you write to print the diamond also? அந்த மேல 1 3 5 7 9க்கு அப்புறமா 7 5 3 1 print ஆகணும். Did you understand what I'm saying? புரிஞ்சுதா நான் சொன்னது நிவச்சினி? எனக்கு வந்து டைமண்ட் ஷேப் பிரிண்ட் ஆகணும். சோ நான் இந்த சாட்ல போடுறேன். அதாவது இது ஒழுங்கா பிரிண்ட் வருமான்னு தெரியல. இப்படி வரணும் எனக்கு. அந்த 1 3 5 7 அப்புறமா மறுபடியும் 5 3 1 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும் எனக்கு. நம்ம வெறும்ன பிரமிட் பண்ணோம் இல்லையா? இப்போ கீழ் பிரமிட் புரிஞ்சுதா? எஸ் மேம். சோ அந்த மேல்துக்கு அந்த ஃபார் லூப் ஆல்ரெடி இருக்கு. இப்போ நம்ம லோவர் ஹாஃப் பிரிண்ட் பண்ணோம். கரெக்ட்டா? எஸ் மேம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சோ அது பண்ணணும் நெக்ஸ்ட். சோ தட் இஸ் அது வந்து நான் ஹோம்வொர்க்காவே கொடுத்துறேன். லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் ஹியர். இத நீங்க வந்து புரிஞ்சது இல்ல நான் என்ன கேக்குறேன்னு சொல்லிட்டு. எவ்ரிபடி நோஸ் வாட் யூ ஆர் டூயிங், ரைட்? சோ இப்போ வந்து இவர் மட்டும் தான் அரவிந்த் மட்டும் தான் எழுதி இருக்காரு. எவ்ரிபடி finish first the top pyramid. அப்புறமா full diamond எப்படி எழுதணும்ன்றது try it out with a for loop. Okay? Did you understand the homework, everybody? Yes ma'am. So you should be able to do it. Try பண்ணுங்க. Okay. So இன்னொன்னு வந்து இப்ப நம்ம சேர்ந்து பண்ணலாம். ஸ்கொயர் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும் எனக்கு. ரொம்ப ஈஸி இல்லையா? ஸ்கொயர் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும். So எப்படி எழுதுவீங்க? So Arvind, why don't you start a new code and I want somebody to tell me 4 போட்டனா எப்படி வரணும்? 4 stars வரணும் 4 times. அவ்வளவுதான். கரெக்ட்டா? பிரியதர்ஷினி நீங்க சொல்லுங்க என்ன எழுதுவீங்க? Tell the code to Arvind. How would you write it? எனக்கு ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணனும். புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு முதல்ல? எஸ் மேம். ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணனும். நம்பர் வந்து நம்ம வந்து கேட்கணும் இன்புட் யூசர் கிட்ட. யூசர் வந்து 4 அப்படினு சொன்னானா நான் சாட்ல போடுறேன் எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும் அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகே மேம். ஃபார் லூப் யூஸ் பண்ணலாமா மேம்?
ஃபார் லூப் சொல்லுங்க, அவருக்கு அரவிந்த்க்கு சொல்லுங்க என்ன For loop, பண்ணுவீங்க. for I in range of ம், num, ம். for I j in range of num, ம். print double quotes star comma n equal to space ஓகே, ரன் பண்ணுங்க. print next line வரதுக்கு print கொடு. ஓகேவா, எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா இது? சோ இது 2 ஃபார் லூப்ஸ் போடாம எப்படி பண்ணலாம்? ஒரு ஃபார் லூப்ல நான் இப்பதான் ஸ்டார் வச்சு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? Yes ma'am. எப்படி மாத்துவீங்க இத ஒரே ஃபார் லூப்ல? for I in range of num கொடுத்துட்டு printல வந்து star into ஸ்டாரை வந்து இன்ட் பண்ணி நம்பர் நம் கொடுத்தோம்னா அவ்வளவுதான் இல்லையா? நீங்க வேணும்னா ஸ்டார் கமா ஸ்பேஸ் கூட கொடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஸ்பேஸோட நீங்க பிரிண்ட் பண்ணிருக்கீங்க இப்ப ரைட் நவ, கரெக்ட்டா? எஸ் மேம். அதுவும் பண்ணிக்கலாம். சோ இத ரன் பண்ணுங்க முதல்ல. So just run it like that, just like that, Arvind, and give the same number 5. So என்னாச்சு, கீழே வந்து ஸ்பேஸ் இல்லாம வந்தது, மேல வந்து ஸ்பேஸோட வந்திருக்கு, கரெக்டா? சோ இத நீங்க ஈஸியா மாத்தலாம் தானே? அந்த பிரிண்ட் வெறும் ஸ்டார் இல்லாம ஸ்டார் ஸ்பேஸ் கொடுக்கலாம் தானே? எஸ், try it now. Yes ma'am. Okay, both look the same. Okay. Okay, இப்போ thanks. இப்போ நிவச்சினி, you tell me, I want you to print hollow square now. நீங்க போட்டுக்கேன் பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் மட்டும் தான் ஃபுல்லா இருக்கணும். மீது மிடில் லைன்ஸ் எல்லாம் வந்து only the edge வரணும் எனக்கு. புரியுதா? क्वेश्चन புரிஞ்சுதா நிவச்சினி? எஸ் மேம். மேம் இதுக்கு இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். கரெக்ட், இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். கரெக்ட். மேம் அதே மாதிரி ஃபார் I in range கொடுக்கணும் மேம். அதே மாதிரி ஃபார் இதுக்குமே J ஒன்னு ரேஞ்ச் கொடுக்கணும்ல மேம். காலம்க்கு ஒன்னு, ரோக்கு ஒன்னு. நீ என்ன வேணா you tell the code and Arvind will type it. Go ahead. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைமே கரெக்ட்டா வரணும்னு இல்ல. பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏத்தபடி அட்ஜஸ்ட் பண்ணலாம். So go ahead and tell me what we should write. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதானே தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் ரோ இது நம்பர் இன்புட் மாதிரி காலம், அப்புறம் I in rangeல காலம், நெக்ஸ்ட் ஃபார் J in rangeல காலம் வந்து ஐ திங்க் இட்ஸ் a keyword. அது மாத்து பாரு, ஏதாவது COL அந்த மாதிரி ஏதாவது மாத்து. திட்டுது பாரு. Our column is not defined yet. Right? So column என்னமா, அதுக்கு காலமே இல்லையே, நம்ம தானே வாங்கி இருக்கோம். என்ன வாங்கணும்? காலம் என்ன வச்சு இனிஷியலைஸ்? காலம் ஒரு இன்புட், ரோ ஒரு இன்புட் சொன்னேன் மேம். காலம் ஒரு இன்புட், ரோ ஒரு இன்புட்டா? ஏன்? நான் ஹாலோ ஸ்கொயர்னா ஸ்கொயர்ல வந்து காலமும் ரோவும் மாறி இருக்குமா? இட்ஸ் சேம். இல்ல நம்ம ஒரே நம்ம ஒண்ணு தானே. நான் ரெக்டாங்கிள் சொல்லலையே, ஸ்கொயர் தானே சொன்னேன். ஓகே, இஃப் கண்டிஷன்ல வந்து மேம் ஃபர்ஸ்ட் ரோவும் அதாவது J சாரி I equal to ஃபர்ஸ்ட் ரோ தான் மேம். I equal to 1. ஆனா நம்ம ஃபார் I in range நம்மனா 0ல இருந்து தானே போகும்.
எஸ் கரெக்டா? மேம். அப்போ I I equal equal to 0. 0னா ஃபர்ஸ்ட் ரோ. கரெக்டா? எஸ் மேம். இல்லன்னா எந்த ரோ நெக்ஸ்ட்? லாஸ்ட் ரோ. அது என்ன எப்படி எழுதுவீங்க? லாஸ்ட் ரோ would be I will be equal to num. கரெக்டா? எஸ் மேம். So if I equal to 0 or I equal to num. So OR அதே மாதிரி இந்த ரோ j equal to அவ்வளவுதான். மேலயும் இருக்கீங்கல்ல or j equal to num. print star space அதே மாதிரி நம்ம Okay, let's try star space. Okay, end equal to space comma end equal to space. If condition கொடுத்ததுனால else print space comma end space. So இது run பண்ணி பாருங்க. We'll try and see if everything works out correctly. If not, we'll fix it, right? Run பண்ணுங்க அரவிந்த். என்னாச்சு? ஃபர்ஸ்ட் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் லைன் So help பண்ணுங்க. Help Nivachini. What do you think we should change? ஃபார்ல வந்துட்டு print open bracket லாஸ்ட்ல print கொடுக்க சொன்னீங்க. ஃபார் லூப்க்கு வெளி. So for loop வெளியில print கொடுப்பா. Okay. Is that good? Run பண்ணி பாருங்க இப்ப அரவிந்த். அரவிந்த் ஸ்டக் ஆயிடுச்சா உங்க ஸ்கிரீன்? ஆடிபிளா இருக்கணும். சோ இப்போ என்ன ஆச்சு? இப்ப பாருங்க. இப்போ விசிபிளா இருக்கு அரவிந்த். என்ன ஆச்சு இப்போ? லாஸ்ட் ரோ அப்ப நம் -1 கொடுக்கணும். j அதுதான் நான் கேக்குறேன். ரேஞ்ச் நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க வரைக்கும் போகும் 0ல இருந்து? 0 to 3. 0 to num -1 வரைக்கும் தானே போகும். Yes ma'am. So what should you change in the if statement? j equal to num -1. Very good. மாத்துங்க. அரவிந்த் said change the j யும் I யும் அந்த கம்பேரிசன் பண்றது num -1 ஓட கம்பேர் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆர் லாஸ்ட் லைன் now, correct? Yes ma'am. வந்துச்சா? Yes Good. Everybody understood? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏதாவது questions இருக்கா? Okay. So if you understood this, then the next I would want you to print is, let's see. Hollow square பண்ணிட்டீங்க. Right angle already பண்ணிட்டீங்க தானே? Triangle அது பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். I'm trying to think. Okay. Next வந்து I'm going to give you this as homework. இது மாதிரி பிரிண்ட் ஆகணும். நம்ம வந்து ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணோம்ல, அதுக்கு பதிலா எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகணும். புரிஞ்சுது எல்லாருக்கும்? 1 வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல 1 பிரிண்ட் ஆகணும், செகண்ட் லைன்ல 2 2 அப்புறம் 3 3 அது மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஓகே? Did you understand the problem? ஸ்டாருக்கு பதிலா எனக்கு அந்த நம்பர் பிரிண்ட் ஆகணும். You all know how to do it, correct? Yes? Do you think you can do it? Yes ma'am. Okay. இன்னொன்னு வந்து எனக்கு வேணும்னா பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் எனக்கு வேணும். இதெல்லாம் நான் வந்து ஹோம்வொர்க் டிஸ்கார்ட்ல போடுறேன். இப்படி பிரிண்ட் ஆகணும். பட்டர்ஃப்ளை மாதிரி. நம்ம லெஃப்ட் டாப் பாட்டம் போனோம்ல, அதுக்கு பதிலா
இப்படி பிரிண்ட் ஆகணும். அதாவது வந்து நான் வந்து என்ன சொல்றது, இப்ப வந்து N4 கொடுத்திருந்தேன்னா 4 லைன்ஸ் வரணும். கரெக்ட்? சோ 1 1 2 2 3 3 அப்புறமா வந்து நடுவுல வந்து 1 2 3 4 5 6 7 மறுபடியும் இன்னொரு 7 அப்புறம் 3 3 2 2 1 1 வரணும். புரிஞ்சுதா எல்லாருக்கும் பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு? அதுல பிரிண்ட் சரியா வரல எனக்கு. பட் do you understand how it will look like? Questions? Okay. Okay. So 1 1 2 அதான். So இது பிரிண்ட் பண்ணோம். இதுவும் வந்து ஒரு எல்லாமே வந்து it is playing with the for loop தான் at the end of the day. கரெக்டா? So எப்படி வரும்னு பாருங்க. எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு பாருங்க. அப்புறமா அதே மாதிரி நீங்க வந்து அந்த ட்ரையாங்கிள் பண்ணிருந்தீங்கல்ல, அதே மாதிரி இதுவும் பண்ணலாம். அதாவது 1 1 2 1 2 3 1 2 3 4 முன்னாடி ஸ்டார்ல பண்ணிருந்தீங்க இத. So try to do this in with numbers. It's all about manipulating the for loop. Okay? So this will be your homework. Okay, thanks Aravind. You can stop sharing your screen. ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சுதா ஹோம்வொர்க் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு? Do you have any questions about what we discussed today? அண்ட் என்னன்னா நீங்க வந்து தயங்க கூடாது, ட்ரை பண்ணி பார்க்கணும். பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இப்ப நம்ம ஹாலோ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட்லயே நமக்கு கரெக்டா வந்துருச்சா? வரல. முதல்ல ஒண்ணு போட்டு பார்த்தோம். போட்டு பார்க்கும்போது எல்லாமே ஒரே லைன்ல வந்தது. தென் வி அண்டர்ஸ்டுட், ஐயோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆகுது. தென் வி சா நம்ம வந்து நம்மள தப்பு பண்ணிருந்தோம் கம்பேரிசன்ல. அதனால வெறும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆச்சு. தென் வி ஃபிக்ஸ் தட், ரைட்? சோ தட்ஸ் ஹவ் யூ கோயிங் டு லேர்ன். நீங்க ட்ரையே பண்ணலன்னா யூ won't be able to do anything. You have to keep trying and see how அந்த நம்பர் வந்து அந்த எப்படி ஃபார் லூப்ல நம்ம எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணோம், என்ன வேரியபிள் யூஸ் பண்ணோம், -1 போடணுமா போடக்கூடாதா, இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அது வந்து நீங்க ரன் பண்ணி பார்க்கும்போது தான் சில டைம் யூ வில் ஃபைண்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். ஓகே, எவ்ரிபடி குட்? நோ கொஸ்டின்ஸ்? இன்னைக்கு சொல்லி கொடுத்தது எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? எஸ் மேம். ஓகே ஓகே குட். எஸ் மேம். எஸ் மேம். வேற ஏதாவது whatever was learned before? I know like function சித்ரா வந்து சொல்லி கொடுக்கும் போது எல்லாரும் வந்து you were talking about, I think she talked about function. அதெல்லாம் ஏதாவது questions இருக்கா functions பத்தி? எப்படி function கால் பண்ணணும், ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் கால் பண்றது, ஏதாவது questions இருக்கா? அதுல நம்ம வேரியபிளோட ஸ்கோப் எல்லாம் பார்த்தோம், இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்தோம். அண்ட் நம்ம வந்து வேரியபிள், ஐ திங்க் லாஸ்ட் டைமே குளோபல் வேரியபிள் எப்போ யூஸ் பண்ணோம், லோக்கல் வேரியபிள் எப்போ யூஸ் பண்ணோம், நம்ம அதெல்லாம் பார்த்தோம். நேமிங் ஆஃப் த வேரியபிள்ஸ். எனி அதர் கொஸ்டின்ஸ் ஆன் தட்? ஓகே ஓகே. ஸோ வாட் ஐ டூ இஸ் டிஸ்கார்ட்ல நான் வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் போட்டுடுறேன். நீங்க வந்து ப்ளீஸ் டூ ட்ரை இட். ஓகே, நீங்க பண்ணதான் உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல எல்லாரும் அப்படியே நின்னுட்டீங்க. I gave 10 minutes to all of you, right? So what did you learn today? Let me ask Aravind, because you are also stuck. Aravind, what changed today? Why were you stuck 10 minutes for that problem? மேம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா யோசிச்சனால தான் ஸ்டக் ஆயிடுச்சு மேம். அதுக்கப்புறம் இது சிம்பிள். ஈஸியா பண்றேன். ஒரு புள்ளிக்கோலம் போடுறது நம்ம அம்மாக்கெல்லாம் எவ்வளவு ஈஸியா போடுறாங்க. It's such a simple problem, right? You just have to break it down and see what is happening. நீங்க ஃபார் லூப்ல யோசிச்சீங்கன்னா எப்பவுமே நடக்காது. Don't think in for loops. Think about how would you do it. என்ன பண்ணணும், லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு, right? So Vinodini, how about you? You also took long time. You were saying I still need 5 minutes. So what do you think? Did it help? Like today, did you learn how to think? எஸ் மேம். அந்த லாஜிக் திங்க தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸா யோசிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. ரைட். நீங்க அனாவசியமா காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரே லைன்ல எழுதணுமா நம்ம கோட? ஆமா மேம். நான் ஹிண்ட்ஸ் எல்லாம் வேற கொடுத்தேன், கரெக்டா? அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அது ரிலேட்டடா யோசிச்சு போட்டேன் மேம். So don't complicate anything. Priyadarshini, how about you? எஸ் மேம். ஃபார் லூப் 2-3 யூஸ் பண்ணணுமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு டைம் வேஸ்ட் ஆச்சு. Akash, how about you?
No issues, ma'am. Okay, Amir? நானும் ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிச்சேன். அந்த பிரிண்ட்ல ஸ்டார் யூஸ் பண்ணி போட சொன்னாங்களா, அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மேம். அது எனக்கு தெரியாது, ஸோ இப்போதான் கற்றுக்கிட்டேன். Okay, okay, good. Okay, so I think please do the homework problems. பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே நீங்க யார்கிட்டயும் கோட் கூட காமிக்க வேண்டாம், ஆன்சர் கரெக்டா வரணும், ரைட்? That's the easiest to solve your own problem. So நான் கொடுத்த ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ணுங்க. And I think that's all time. I think உங்களுக்கு next இன்னொரு கிளாஸ் இருக்கு. So I'll let you all go and do the attendance. Attendance வந்து இருக்குதானே எல்லாருக்கிட்டையும் லிங்க்? இல்லைன்னா நான் I'll just put it in the thing. Make sure you do the attendance, please. Then once you finish your attendance, you can go. Thanks for joining the call. Thank you, ma'am. Attendance. Thank you, ma'am. You're welcome. Bye. Thank you, ma'am. Thank you, ma'am. Okay. Yeah. Questa Benny.
Done. Jenny left.